டைலாக்ஸ் மூலியமா ஒரு கதையும் ஒரு சீனையும் புரிய வைக்காம அந்த கதாபாத்திரத்தோட ஆக்ஷன் மூலியமா, அதாவது விஷுவல் மூலியமா புரிய வச்சீங்கன்னா அதுதான் ஷோ டோன்ட் டெல். சினிமான்றது ஒரு மூமெண்ட் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ நீங்க விஷுவலா ஒரு விஷயத்த புரிய வச்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆர்ட் வந்து கிரியேட் ஆகும். மாமா கோவம் வந்துருச்சு. ஒருத்தவன் கோவத்துல இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது டைலாக். ஒருத்தவன் கோவத்துல இருக்கான், டேபிளை வந்து உடைக்கிறான் இல்ல கையை முறுக்கிறான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் வந்து விஷுவல். அதுதான் வந்து அந்த கேரக்டரோட ஆக்ஷன். இப்ப எக்ஸாம்பிள் பாஷா படத்துல ரஜினியை வந்து கட்டி வச்சு வந்து அடிப்பாங்க. ரஜினி வந்து அவங்க ஃபேமிலிக்காக வந்து அடி வாங்குவாரு. ரஜினி ஒரு பெரிய டான், அவங்க ஃபேமிலிக்காக அடி வாங்குறாரு. அவர் அந்த வயலன்ஸை வந்து அவாய்ட் பண்றாரு. இது எல்லாமே வந்து விஷுவலா நம்மளுக்கு வந்து தெரியும், நம்மளுக்கு வந்து புரியும் விஷுவலா அந்த படம் பார்க்கும் போதே. இதுவே அதே சீனியே ஆனந்த்ராஜ் கிட்ட வந்து ரஜினி வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு பெரிய டான், என்னோட ஃபேமிலிக்காக நான் அடி வாங்குறேன், நீ அடிச்சுக்கோ, நான் வந்து தாங்கிக்கிறேன் அப்படின்னு ரஜினி சொன்னார்னா அந்த சீன் வந்து எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஸோ விஷுவலா நம்மளுக்கு அது புரியுற மாதிரி அந்த சீன் வந்து இருக்கிறதால தான் அது ஒரு மெமரபிள் சீனா வந்து இருக்கு. டைலாக்ஸ் மூலியமா நம்ம புரிய வச்சோன்னா அந்த சீன் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம். விஷுவல் மூலியமா அந்த சீன் நம்மளால புரிய வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சோன்னா அந்த சீன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். விஷுவலால புரிய வைக்க முடியாத நம்ம டைலாக்ஸால அந்த புரிய வைக்கலாம். விஷுவலால புரிய வைக்கிறத நம்ம டைலாக்ஸால புரிய வைக்க கூடாது. ஷோ டோன்ட் டெல்லோட மீனிங் என்னன்னா விஷுவலா சொல்லுங்க, டைலாக்ஸா சொல்லாதீங்க. என்னோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க.